அப்படியே கண்களை மூடி நான் பேசுகிறது அப்படியே கவனிங்க. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் ஒரு ஆயத்தம் தேவை. ஒரு திருமண வீட்டிற்கு செல்வதனாலும் சரி, ஒரு மணி நேரமாவது நம்மை அலங்கரித்துக் கொள்வோம். ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஒரு மேரேஜ் போகிறோம் அப்படின்னா ஒரு மணி நேரமாவது நம்ம மேக்கப் பண்ணுவோம். நல்லா இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டு, கடை வாங்கியாவது புது ட்ரெஸ் எடுத்து போட்டு நல்லா அலங்கரித்து ஆயத்தமாகி செல்கிறோம். வேலைக்கு செல்லும் பொழுது நம்மை தயார் செய்து தேவையானதெல்லாம் கொண்டு செல்கிறோம். பிள்ளைகள் பள்ளிக்கு அல்லது கல்லூரிக்கு செல்லும் பொழுது வீட்டு பாடங்களை எழுதி முடித்து, படிக்க வேண்டியவைகளை படித்து, புத்தக பையை ஆயத்தம் செய்து, மதிய உணவை ஆயத்தம் செய்து, குளித்து கிளம்பி யூனிஃபார்ம் அணிந்து ஆயத்தமாகி செல்கின்றோம். ஒரு இடத்திற்கு செல்வதற்கு அத்தனை ஆயத்தமாகிறோம். ஆனால் திருச்சபைக்கு வரும்பொழுதோ நிர்விசாரம். திருச்சபைக்கு வரும்போதோ அந்த வேலைக்கு செல்கிற அந்த பரபரப்பு, அந்த கரெக்டான டைமுக்கு போகிறது, ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புறது, இன்னைக்கு லேட்டாக வர பிள்ளைங்க எல்லாமே நாளைக்கு நீங்கள் வேலைக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ லேட்டாக தான் அனுப்பணும். கர்த்தர் மேலே கொஞ்சம் கூட பயமே இல்லை. எவ்வளவு தான் சொல்லு, எவ்வளோதான் போட்டு சாத்து அடி வாங்கிட்டு தொடச்சிட்டு திருப்பியும் அதே மாதிரி திருப்பி பண்ணுறது. ஒரு ஆயத்தம் வேண்டும். எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு ஆயத்தம் வேண்டும். எங்கே போனாலும் சரி ஒரு ஆயத்தம் தேவை, ரொம்ப மிகவும் தேவைப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். காலம் என்பது நமக்கு கொடுக்கின்ற கிருபையின் வாய்ப்புகளை குறிக்கிறது. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் காலமாக இருக்கிறது. சீக்கிரமாய் வந்து ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். சீக்கிரம் வந்தவங்களா ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் தலையின் மேல் வந்து பலிக்கும். எல்லா காரியத்துக்கும் ஒரு ஆயத்தம் தேவை. அதே மாதிரி திருச்சபைக்கு நம்ம ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். வீட்டிலையே நம்ம வந்து அதுக்கு வேண்டிய கிருபைகளை பெற்றுக்கொண்டு, ஐசப்பா இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறேன், என் கூட பேசுங்கன்னு சொல்லி ஒரு ஆயத்தத்தோடு நேற்று நைட்லேருந்து அப்படியே பரிசுத்த சிந்தனையோடு இருந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தான் காலையில் தான் மேக்கப் பண்ண ஆரம்பிக்கிறது. காலையில் தான் டை போடுறது. எப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் எப்போ இப்போ துணி தைக்கிறது, எங்கே இப்போ டக்கு பிடிக்கிறது ட்ரெஸ்ஸில், அதெல்லாம் இல்லாமல் நைட்டே முந்தின நாள் ஆயத்தம். நீங்கள் இப்போயும் பார்த்தீங்கன்னா எருசலேம் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாபத் டேன்றாங்க, அது சனிக்கிழமை கொண்டாடுறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை ஆஃப் டே விட்டுருவாங்க, வெள்ளிக்கிழமை லீவே விட்டுறாங்க. அங்கே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 நாள் லீவ் விட்டுறாங்க. அங்கே வெள்ளிக்கிழமை ஏன் லீவ் விடுறாங்க அப்படின்னா ஆயத்த நாள், சனிக்கிழமை ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாள். அப்படி இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் மேசியாவை அறிந்த ஏற்றுக்கொண்ட நாம் எந்த அளவுக்கு பரிசுத்தமாய், எந்த அளவுக்கு ஆயத்தமாய், நீங்கள் நேற்றுலேருந்தே சனிக்கிழமை சாயந்தரத்துலேருந்தே சிந்தனையாகவே இருக்க. நைட்டு தேவையில்லாத காரியங்களை பார்க்கக்கூடாது. சனிக்கிழமை நைட்டு தேவையில்லாத காரியங்களை பார்க்கக்கூடாது. அப்படி கர்த்தருடைய காரியத்தை, ஒரு ஆராதனை, ஒரு செய்தி, இந்த மாதிரி கர்த்தருடைய காரியத்தையே தியானமாக இருந்து, அப்போ தான் யூடியூப்பில் அதையும் இதையும் பார்க்குறது அப்படிலாம் இல்லாதபடிக்கு ஒரு பரிசுத்தமாய் நீங்கள் வரும்போது மாத்திரமே ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஏன் என் கூட பேச மாட்டார்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் ஏன் என் கூட ஆண்டவர் திருப்தியே இல்லை, எவ்வளோதான் ஆராதனை பண்ணாலும், எவ்வளோதான் செய்தியில் சர்ச்சுக்கு வந்து பங்கெடுத்தாலும் திருப்தி இல்லையா? ஆயத்தமாகி வாங்க. கர்த்தர் பேசுகிறதை காது கொடுத்து நீங்கள் கேட்பீர்கள். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கர்த்தர் நல்லா பேசுவார். உற்சாகமாக நல்லா குதிச்சு எழும்பி கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பாங்க. அப்படியே நீங்கள் அப்படியே மதன்னு உட்காந்துருப்பீங்க. காரணம் என்னன்னா, கர்த்தர் அவர்களோடு இடைப்படுகிறார். உங்களோடு இடைப்படவில்லையா? செய்தி மூலமா எல்லாத்தோடு இடைப்படுவார். பாத்திரம் சுத்தமாக இருந்தால் அந்த வார்த்தை வந்து பலிக்கும். பாத்திரம் அசுத்தமாக இருந்தால் வந்து பலிக்காது, கெட்டு போய்விடும். சத்தத்தை உயர்த்தி வாய்களை விரிவாய் திறந்து, இயேசுவே என்னோட பாவங்களை மன்னிங்கன்னு சொல்லி கேட்போமா? உங்களோட ரத்தத்தால் என்னை கழுவுங்கப்பா. ஆவி ஆத்மா சரீரத்தை, எண்ணம் சிந்தனை செயல்களை, ஐம்புலங்களை முழுமையாக உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தகப்பனே, உங்களுடைய பரிசுத்த பலிபீடத்தில் முற்றிலுமாய் கடந்துகிறேன். உடைய பரிசுத்த பலிபீடத்திலிருந்து உடைய பரிசுத்த அக்கினி கடந்து வந்து எங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத எல்லா காரியத்தையும் சுட்டெடுத்து சாம்பலைக்கு போடுங்கன்னு கேட்போமா? வாய்களை விரிவாய் திறந்து உங்களோட ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொல்லி கேட்போமா? இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் வேத வசனம் சொல்லுகிறது. வாய்களை விரிவாய் திறந்து, வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. கிருபைக்காக கெஞ்சிங்க, பாவ மன்னிப்புக்காக கெஞ்சிங்க. கல்வாரி திருப்பீடமே, கரை போக்கும் திருரத்தமே, கல்வாரி திருப்பீடமே. சத்தத்தை ஊட்டி பண்ணலாமா?
வந்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சத்தத்தை உயர்த்தி உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தேமையா. மகிமை மாட்சிமை மாறாயன் இயேசுவுக்கே. ஓ ஜீசஸ், ஒருவருக்கே. ஓ மாறாயன் இயேசுவுக்கே. இரத்தத்தாலே கழுவும் இன்றே சுத்தமாவோ. இயேசுவின் இரத்தத்தாலே கழுவும் இன்றே சுத்தமாவோ. வெண்மையாவோமையா உம் திருவார்த்தையினால் உறைகின்ற பனி போல வெண்மையாவோமையா. மகிமை. ஓ ஜீசஸ், எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு ஆவியோடு ஏசப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறேன். என்னை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவனை ஆசீர்வதிப்பேன் சொன்னீரே. அப்பாவும் சமூகத்தின் அப்பங்கள் நாங்களையா. இயேசுவே, உம்முடைய சமூகத்தின் ஓ அப்பங்கள் நாங்களையா. எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கிறோ. மகிமை. எத்தனை பேர் உண்மையாய் மகிமை செலுத்துறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி இயேசுவே உம் ஒருவருக்கே நான் மகிமை செலுத்துகிறேன். ஓ மகிமை மாட்சிமை. மகிமை மகிமை மாட்சிமை இயேசு ஒருவருக்கே. எல்லா நாமத்திற்கும் மேலான இயேசு ஒருவருக்கே. மாறாயன் நேசருக்கே. தெய்வீக கூடாரமே எம் தேவனின் சந்நிதியே. ஓடி வந்தோ தெவிடாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே. நான் வாஞ்சையோடு தேடி ஓடி வரும் என் இயேசுவின் சந்நிதி, என் இயேசுவின் பாதம் தேடி ஓடி வந்தோம். ஓ தெவிடாத பாக்கியமே, தெவிடாத பாக்கியமே. தேனிலும் இனிமையானவர் இயேசு. ஓ தாயினும் மேலானவர். அவரோட அன்புக்கு ஈடினை எதுவுமே அது தெவிட்டாத திகட்டாத அவ்வளோ இயேசுவின் அன்பு. அந்த அன்பை நோக்கி வாய்களை விரிவாய் திறந்து ஒரு நிமிடம் துதிக்க போகிறோம். உண்மையாய் கர்த்தர் மேல் அன்பு வைத்திருக்கிறவர்கள், இயேசுவை உண்மையாய் நேசிக்கிறவர்கள் சத்தத்தை உயர்த்தி ஒரு நிமிடம் கர்த்தரை துதிப்போமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதில் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். என்னோடு இருப்பதினா once more. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன்.
நேசிப்பவர். தேவா நான் எதினால் கடவுளை உற்சாகப்படுத்தி ஒரு ஸ்டெப் டான்ஸ் ஆடுங்க. சும்மா நிக்க கூடாது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லு. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ அன்பான தேவன் இயேசு ரொம்ப அன்பானவர், அது போதும்பா. ஓ மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது மட்டும் போதும்பா. நீர் என்னோடு இருந்தால் போதும். அன்பான தேவன் விசேஷித்தவர், ராஜா அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், எதினால் எதினால். ஓ நீங்க என் கூட இருந்தாலே போதும்பா. தாகம் கொண்ட தேவதனம் வானம் பாக்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னெல்லாம் நீ ஆசைப்படுறியோ, என்னெல்லாம் நீ ஜெபம் பண்றியோ, எல்லாமே இயேசு ராஜா தீர்ப்பார். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. ஓ என்னப்பா கேரண்டி? ஏற்கனவே மாறாவின் கசப்பான நீரை தேனாக மாற்றியவர். Once more. Oh, மாறாவின் நீரை என் வாழ்க்கையில் இருக்க எல்லா கசப்புகளை மாற்ற அவர் வல்லவர். ஓ மாறாவின் நீரை. ஓ தேவா எதினால் விசேஷித்தவர், ராஜா. என்ஜாய் பண்ணி பாடுறீங்க, ஏன்னா கர்த்தர் உங்களுக்குள்ள இடைப்படுறாரு. சில பேர் நிக்கிறீங்க, அது ஓ எதினால் எதினால். ஓ ஜீசஸ் எதினால் எதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவினிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேக
ரெடியா? எதினால் எதினால் அது ஒன்று போதும். எதினால் எதினால் ஏன்பா நீ பெரியாளு? எப்படி உனக்கு இவ்வளவு பெரிய மவுஸ்? உனக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்? இயேசு அப்பா கூட இருக்கனால. எதினால் எதினால் நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு நல்லவர்? கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. திறந்தவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. விடுதலை தருபவர் அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர் அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுவோம் சரியா? கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர் வல்லவர். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர்னு சத்தத்தை உயர்த்தி இயேசு நல்லவர் வல்லவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார் அவர் நல்லவர் நல்லவரே. அல்லேலூயா. நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர்.
துதிக்கிறவங்க ஓ கர்த்தரை துதிக்கிறத நிறுத்தவே முடியாதுமா. எந்த சூழ்நிலையிலும் நிறுத்த மாட்டேன் கொண்டே இருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஓ துதிப்பேன் துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வைக்கப்படல. உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் உம்தயவென்னை கைவிடல. வெறும் கையாய் கடந்து வந்தேன். பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி. சபைக்கு வரத்துக்கு முன்பாக வெறும் கையா வந்தோம். ஓ பல பரிவாரங்கள் காயப்பட்டு நின்றேன். கண்ணீரில் சென்றேன். கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து நான் இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. இவங்களை தான் நம்பி இருந்தோம், விட்டுட்டு போயிட்டாங்க. அதற்காக விட்டாரா? வேண்டியதெல்லாம் கொடுத்தாரு. ஓ பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எத்தனை பேர் விசுவாச அறிக்கை செய்ய விரும்புறீங்க? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. விசுவாசமா பாடு. தீங்கும் ஒன்ஸ் மோர். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. நேசரின் ரத்தம் எல் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார். அவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார். கோட்டைக்குள்ளே நான் கோட்டைக்குள்ளே இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. கர்த்தர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். உலகிலே இருக்கும் பிசாசை விட என் இயேசப்பா பெரியவரே. எத்தனை பேர் விசுவாசமா சொல்ற? ஓ உன் பிரச்சனையை பார்க்காத. ஓ உலகில் இருக்கிற தொத்து போனவனை விட ஜெயித்த இயேசு பெரியவர். உலகிலே இருக்கும் பிசாசை விட விசுவாசமா
உன்னை பார்த்துக்குவாரு. பெரியவர் உன்னை பார்த்துக்குவாரு. ஓ ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் வருகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி என் குடும்பத்தை எது அணுகாது, என் பிள்ளை அணுகாது, என்னை அணுகாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி தேவனின் ரத்தம் ஜெயம். ஓ ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஓ இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஓ கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், ஓ கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில். வல்லமை வல்லமை தாங்கப்பா, உலகத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. வல்லமை வல்லமை தாங்கப்பா, உலகத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு. ஓ இரத்தத்தால். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினி. சொல்லுவோம். ஓ பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி. ஓ பொழிந்திடும் வல்லமை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால நிரப்புங்கப்பா. ஓ ஜீசஸ், ஓ ஒவ்வொருவரும் நிரப்புங்கப்பா. கேட்கிற எவர்களும் பெற்றுக்கொள்வார் சொல்லிதே. யாரெல்லாம் தாகத்தோடு உண்மை கேட்கிறார்களோ எல்லாத்தையுமே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால ஓ அந்நிய பாஷை அடையாளத்தோடு நிரப்புங்கப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. இயேசப்பா, 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 ஓ எல் ஷடாய், ஓ எல் ஷடாய். எல்லாரும் மேலேயும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும் தகப்பனே. உம்முடைய கிருபை இறங்கட்டும்பா, உம்முடைய பரிசுத்தம் இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய பாதுகாப்பு இறங்கட்டும். ஹல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஓ ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது எங்கள் மத்தியில் இறங்கின மேகமே. ஆலயம் முழுவதும் மகிமையால் நிரப்புமே எங்களை, முழுவதும் மகிமையால் நிரப்புமே. மேகமே மேகமே வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. எங்கள் மத்தியில் நீர் இறங்கின கிருபைக்காய் கொடானு கொடி ஸ்தோத்திரம், கொடானுக்கு நன்றி. உங்களுடைய அபிஷேகத்தின் தொடுதலை நாங்கள் உணர அனுக்கிரகம் செய்திரே, நன்றி அப்பா. உண்மையாய் உம்மை ஆராதித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தர்ப்பணிக்கிறோம் நாங்கள் சிறுகும், நீங்க பிறகு உதவி பண்ணுங்க. இன்ப இயேசு ராஜன் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.